Hey guys, welcome back. இன்னைக்கு வந்துட்டு என்னோட ஒரு பர்த்டே வீடியோ பார்க்க போறோம். லைக் என்னோட பர்த்டேக்கு நான் எப்படி வந்து ரெடி ஆறேன் and எங்க போக போறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு குட்டி vlog மாதிரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னோட பர்த்டே அவுட்ஃபிட் இதுதாம்மா ஒரு ஆரஞ்சு ஷேடில் எடுத்திருக்கேன். நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் ஆரஞ்சு கலரில் ஒரு அவுட்ஃபிட் எடுத்து. இப்போ ரீசன்ட் டேஸில் ஜாஸ்தி நான் எடுக்கிற கலர்ஸ் எல்லாமே லைக் ப்ளூவிஷ் க்ரீன் கலரில் இந்த சியான் கலர்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கலரில் தான் வந்துட்டு நான் நிறைய ட்ரெஸ் வச்சுருக்கேன். அதனால இந்த வாட்டி வந்து நான் அந்த ஆரஞ்சு ஷேட் வந்து பிக் பண்ணியிருக்கேன். இந்த டாப் வந்துட்டு நான் HUUR அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து எடுத்தேன். ரீசெண்டாக நான் வந்துட்டு இந்த எத்னிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்டாக பேண்டலூன்ஸ் அந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் லைக் நம்மளுக்கு அங்கே கிடைக்கும்ல W பிராண்ட் ஆரல் ரங்மன்ச் இந்த மாதிரி அங்கே உங்களுக்கு நார்மல் டாப்பே கொஞ்சம் ப்ரைஸே சைடில் தான் இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த பர்த்டேக்கு வந்துட்டு பெரிய பிளான்ஸுன்னு இல்லை. மார்னிங் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெடி ஆகிட்டு நான் வந்துட்டு மால் போகலாம் அப்படின்றதான் பிளான். அங்கே போயிட்டு மூவியும் வந்துட்டு பார்க்க போகிறோம். எப்பயுமே வந்துட்டு மால் போகிறப்போ வந்து மேக்கப் நான் ஒன்றும் பெருசாக போட மாட்டேன். கொஞ்சம் ரொம்பவே மினிமலாக தான் இருக்கும். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு பர்த்டேன்றதுனால கொஞ்சமாக ரெடி ஆகிட்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால கொஞ்சம் கன்சீலர் போட்டிருக்கேன். இந்த கன்சீலர் வந்துட்டு எல்ஃப் பிராண்டோட கன்சீலர் கொஞ்சம் வந்துட்டு வார்ம் ஷேடில் இருக்கும். கொஞ்சம் எல்லோ டென்ட் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும். பட் ஈவினிங் மேலே அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. ஸோ மோஸ்ட்டாக நான் வந்துட்டு இந்த கன்சீலர் வந்து ஈவினிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லைக் பார்ட்டியில் மோஸ்ட்டாக வார்ம் லைட்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்துட்டு இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுவேன். நீங்கள் மார்னிங் டே டைமில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப எல்லோ ஃபேஸில் வந்துட்டு அடித்த மாதிரி தெரியும். அண்ட் ஜஸ்ட்டு நான் அந்த கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பவுடர் ப்ளஷ்ஷும் வந்து போட்டிருக்கேன். யூஸ்வலாக வந்துட்டு பர்த்டேனா வந்து கேக் வந்துட்டு வாங்குவோம். ஆனால் வந்துட்டு இந்த வாட்டி நானே வந்து யூடியூப் பார்த்துட்டு சின்னதாக வந்துட்டு கேக் வந்து பேக் பண்ணி ட்ரை பண்ணேன். எனக்கு பேக்கிங்கில் 0 நாலேஜுங்க. குக்கிங் வந்துட்டு தெரியும். லைக் நம்ம நார்மல் பேசிக் லிவிங் குக்கிங் வந்துட்டு எனக்கு பண்ண தெரியும். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராஸ் வந்துட்டு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஜாஸ்தி வந்து நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். லைக் நார்மலாக நான் கிச்சனுக்கு போகிறேன் அப்படின்னாவே லைக் ஒரு 1 to 1.5 hours அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்துட்டு ஜாஸ்தி எனக்கு கிச்சனில் ஸ்பெண்ட் பண்ணுறது பிடிக்காது. இந்த வாட்டி பட் பேக்கிங் வந்து ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். நம்ம நார்மல் பேசிக் ஒரு வெண்ணிலா கேக் தான் பண்ணேன். ஓகேவாக தான் வந்திருந்தது. ஸோ அதுதான் வந்துட்டு யூஸ் பண்ணோம். ஓகே, கம்மிங் டு மேக்கப் நம்ம வந்துட்டு ப்ளஷ் அப்ளை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் கண்ணில் அந்த ப்ளஷ்க்கு நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணணும் அதே ஐலிட் மேலேயும் வந்துட்டு லைட்டாக போட்டிருக்கேன். அப்புறம் ஐலைனர் அண்ட் காஜலும் வச்சுருக்கேன் அண்ட் மஸ்காரா போட்டிருக்கேன். அண்ட் லிப்ஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு லிப்ஸை வந்துட்டு அவுட்லைன் பண்ணுறோம் ஒரு லிப் க்ரையான் வச்சு. ஸ்விஸ் பியூட்டியில் வாங்கின ஒரு லிப் க்ரையான். நான் ஷேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஸ்விஸ் பியூட்டியில் உள்ள ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ட்ரை பண்ண வரைக்கும் நிஜமாவே நல்லாயிருக்கு. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் நீங்கள் ஸ்விஸ் பியூட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். லிப் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. அண்ட் லிப்ஸ்டிக் வந்துட்டு நான் மெபிலைனில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டே லிப்ஸ்டிக் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜுவல்லரிஸும் வந்துட்டு எனக்கு நிறைய போடுறது பிடிக்காது. கொஞ்சம் கச்சன்னு இல்லை வந்துட்டு நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால ஒரு சிங்கிள் பேங்கிள் போட்டிருக்கேன். இன்னொரு கையில் வாட்ச். லைக் கொஞ்சம் மினிமலாக இருக்கிறது எனக்கு பிடிக்கும் ஆக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும். அண்ட் கார்லேயும் வந்துட்டு ஸ்டட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் குட்டியாக ஒரு பொட்டு வச்சுருக்கேன். அண்ட் நான் இன்றைக்கி வந்துட்டு இந்த ஒரு ஃப்ளோரல் பிரிண்டில் இருக்கிற ஒரு ஒயிட் ஹேண்ட்பேக் தான் வந்து எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ என்னோடய கம்ப்ளீட் அவுட்ஃபிட் இது தான். பேண்ட் வந்துட்டு நான் இதுக்கு ஆலிவ் க்ரீனில் ஒரு பேண்ட் வந்துட்டு மேட்ச் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்துட்டு போட்டுக்க போகிறது இந்த ஒரு ஹீல்ஸ் தான். இது வந்து கேட் வாக் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. இது வந்துட்டு நான் லைஃப் ஸ்டைலில் வாங்கினேன். 2 to 3Kக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன் அப்ராக்சிமேட்டாக. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அவ்வளோதான், ரெடி ஆயாச்சு. நான் வந்துட்டு அன்றைக்கி வேளச்சேரியில் இருக்கிற ஃபினிக்ஸ் மால் தான் போனேன். யூஸ்வலாக நான் போகிற மால் வந்துட்டு அதுதான் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பக்கம். ஆக்சுவலாக அதுவே வந்துட்டு 40 minutes கிட்ட ட்ராவல் டைம் இருக்கும். பட் ஸ்டில் மால்னு ஒரு நல்ல மால்னு பார்க்கும்போது அதுதான் வந்துட்டு கொஞ்சம் பக்கமாக இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு சாப்பிட்டோம். மேலே ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு சாப்பிட்டுட்டு மூவி பார்க்க போயாச்சு. மூவி பார்த்துட்டு அங்கேயே கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த டே எனக்கு அப்படியே போயிடுச்சு. ஸோ என்னோடய பர்த்டே இப்படி தான் இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.